எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுயா. நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ. ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ. காதை கேட்காது, போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும். நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். தமிழ்நாட்டில் சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மலாம் பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன? அதாவது இந்த கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, நிறைய ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ரவுடிசம், இந்த அடிதடிகள், ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இதை பற்றிலாம் நிறைய நம்ம பேசிகிட்டு இருந்தோம். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த இஷ்யூ, அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி சிபிஐ ரைடு அந்த விஷயம் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி நம்ம கரூர் விவகாரம், செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கடந்த 2 நாளாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின ஒரு விஷயமும், அதுக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் அதுக்கு கருத்து தெரிவித்ததும், திமுகவில் இருக்கிற நிறைய பேர் அதுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் நம்ம ரஜினிகாந்த் சாரே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் ஆன்லைன் ஃபுல்லாக சமூக வலைதளங்கள் திறந்தாலே ரஜினிகாந்த் அவர்களோட லெட்டர் பேடும், ஸோ ஆதவ் அர்ஜுனாவோட ஸ்பீச்சும் இதுதான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வைரலாக சுற்றிட்டு இருந்தது. என்னடா இது ஒரு அஜெண்டாவா? இது என்ன நடக்குது? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா எனக்கு அரசியல் புதுசு. அதாவது இந்த வீடியோ மெயினாக நான் நிறைய பொதுமக்கள்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, நம்ம தோழர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ நான் நேற்றே போட்டிருக்கலாம், போட்டு இதுக்கான என்னோட விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். அது தப்பாயிடக்கூடாது. ஆனால் ஒரு கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறனால நம்ம பேசும்போது கரெக்டாக பேசணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு பேசணுன்றனால தான் நேற்று போடாமல். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதவ் அர்ஜுனா சாரோட அந்த விஷயம் ஒன்று வந்தார். அது சொன்னார், ரஜினி சாருக்கு இது பார்த்திங்கன்னா மனசு புண்பட்டிருந்தால் அதுக்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட் நேற்று குளத்தூர் பொதுக்கூட்டத்தில் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் கூட சொல்லலாம்.